எனக்கு முதல் படம் மாதிரி தான் இருந்தது. நான் 5வது படம் எனக்கு. ஸ்டில் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்றதால எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நம்ம கற்பனையில் தான் இதெல்லாமே இருந்தது. புத்தகத்தில் படித்த அண்ணன் புத்தகத்தில். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணமே தான் சொல்கிறேன். பட் இப்படி இவங்களோட மேன் பவர் என் கூட சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் என்ன தான் பேப்பரில் கொண்டு வந்திருந்தாலும் அதை இவங்க வந்து சேர்த்தாங்க. இவங்க இங்கே நிப்பாட்ட வேண்டிய இன்னும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ ஃபிளட் டீம் இருக்காங்க, கிரேன் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட முதல் படத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மேன் பவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்களை யாரையுமே நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ என்னுடைய டீமுக்கு நான் இந்த இடத்துல மனமாற நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இல்லைனா இந்த பட்ஜெட்டில் 31 நாளுக்குள்ளே இப்படி ஒரு படம் கனவுல கூட சாத்தியமில்லை. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு தெரியும் ஷூட் பண்ணுறப்ப. ஸ்டில் எனக்கு இதில் வந்து பேர் கிடைக்க போகுது. அடுத்த படம் பண்ண போகிறேன். அடுத்த படம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். பட் இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்க போகுது, இந்த ட்ரெய்லரில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு, எம்கோனில் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு எனக்கு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ உழைப்பு போட்டாங்க. அதுக்காக அங்கீகாரம், அதுக்காக நன்றி. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் யாரை பற்றி பேசுகிறது, யாரை விடுவேன், எதுவுமே தெரியல. சொல்லிடுறேன். இருந்தாலும் எப்போவுமே ரிச்சர்ட் சார் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் இல்லைன்னா திரௌபதி 2 கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம். களத்தில் போய் எங்கெங்கே போய் லொக்கேஷன் தேட போகிறோம், யார்கிட்ட போய் நிற்க போகிறோம், எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணலாம், அது வந்து திரௌபதி 2வாக மாறும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க தெரில சார். அவ்வளோ மனித உழைப்பு இதுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு நீங்கள் நானும் சேர்ந்தால் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் சார் நம்மளோட வெயிட், அதை தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட்டை நம்ம தூக்குனா 2 பேருக்குமே எலும்பு முறிவு ஏற்படும். அவ்வளோ சுமை தூக்க முடியாது எங்களால். அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பண்ணலான்னு கேட்டோடனே அவர் கண்ணை மூடின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நம்ம திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதுலேயும் சொல்லிட்டார், வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன். அவர் இன்னும் ₹1 சம்பளம் வாங்கலை இந்த படத்தில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், சார் இன்ஜூரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார், முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கலையை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தில் வந்து அதுக்காக கத்தி சண்டைலாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிகேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர். தமிழ் சினிமாவில் நல்ல இயக்குனர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோபம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார். அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் அவ்வளோ ஆக்டிவான ஒரு ஹீரோ. 16 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரில, அவர் இருக்கார் ரெடியாக. ஸோ 2வது ப்ரொடியூசர் சார். அவர் இல்லைனாலும் இந்த படம் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பண்ணலாம், ஆனால் ஹீரோ மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் இந்த படம், இல்லைனா எனக்கு செட் ஆகாது சார், நான் திரௌபதி 2ன்னு இதுக்கு வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு கனெக்டோடு தான் இந்த படம் வந்து சேரும். அவங்க இருந்தால் தான் பண்ண முடியும். நான் ப்ரொடியூசர் சில அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு கால் வந்தது, இவங்க பொது படம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஏதாவது உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா போய் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். சாருக்கு ஒரு ஆசை இருந்தது என் கூட படம் பண்ணணுன்னா. அவர் ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், நீங்கள் டேரக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி 1 வருஷமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சிட்டேன் சார், நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன் அப்படி சொன்னேன். சரி எனக்கு அந்த கதை சொல்லுவீங்களான்னு கேட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர்ன்றதால யூஸ்வலாக 5-4 படம் டேரக்ட் பண்ணிட்டா கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டார், கதை சொல்லுவீங்களான்னு. சார் நான் இப்போயே சொல்கிறேன்னு கதை கேட்டார். நான் ஃபுல் கதை சொன்னேன். 3வது நாள் அட்வான்ஸ் போட்டார் ஃபஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறதுக்கு. என்னால் நம்பவே முடியல, யாராவது ஸ்பூஃப் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. நிஜமாலே கதை கேட்டால் 3வது நாள் இந்த படத்தை எனக்கு கமிட் பண்ணிட்டார். அங்கே ஆரம்பிச்சது நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட காப்பாற்றுறேன். என்னென்னா நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் சார்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னதை விட பட்ஜெட் வந்து ரொம்ப கூட தான் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப மனதைரியம். இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சு தமிழ் சினிமாவிலே முதல் தயாரிப்பாளர்
தொடர்ந்து 2 நாட்கள் தினத்தந்தி பேப்பரில் முழு விளம்பரம் கொடுத்தாரு. அது வந்து அதனால தான் அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். அதை வந்து பத்திரிகையாளர் அவர் ஃபஸ்ட் டைம்ன்றதால நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சுப்பார். அதை ரொம்ப பெரிய விஷயமாக்காமல் எடுத்துக்கோங்க. நானும் தினத்தந்தி பத்திரிகை மனமார நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய கவரேஜ் 2 நாளில் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க. இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பேசினாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள். அவரோட குடும்பத்திலும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அவங்களும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் சாருக்கு, அவங்க மிஸ்ஸஸும் அவங்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எதுக்கு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காம அவங்களும் இந்த படத்தை ரசித்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவரோட டீம் அவ்வளோ நல்ல டீம். அவங்கெல்லாம் சேர்ந்து உழைப்பு தான் சார் இந்த படம் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் அவங்க டீம் இருக்காங்க. நான் அவங்களுக்கும் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சார் பேசி முடிச்சிடுறேன் சார். அடுத்து இதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற டீம் எப்போவுமே ஒர்க் பண்ணுற டீம் தான். புதுசாக யாரும் இல்லை, அதே டீம் தான் இருக்காங்க. அண்டு ஹீரோ அப்படி தான் இருக்கார். ப்ரொடியூசரும் கிடச்சிட்டாரு. ஸோ முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். யாருன்னா கேமராமேன். என்னென்னா நான் ரொம்ப ராவாக ரொம்ப டார்க்காக படம் எடுக்கிற டைரக்டர். ஸோ எனக்கு இந்த படம் வந்து அப்படி ப்ரெசென்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக பீரியட் ஃபிலிம்னால் அப்படி தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஹர்காரான்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அதில் அந்த பீரியட் ஃபிலிம் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் யூஎஸில் இருந்தார். அப்போ சார் நான் நாராயணன் சார் இருக்கார், அவர்கிட்ட தான் ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி சொல்லி வாங்கி ஃபோனில் தான் பேசினேன். நான் நேர்லேயே பார்க்காம கமிட் பண்ணேன் கேமராமேனை. இதுதான் ஃபோன்லேயே பேசி அவர் கேரக்டர் எனக்கு புரிச்சு நேர்லேயே பார்க்கல. ஷூட்டுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சார் வந்து இந்த க்ரூவில் ஜாயின் பண்ணார். அப்போ தான் அவர் முத பார்க்குறேன். வரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் போட்டேன். நான் கேமராமேனை பார்க்காமலே இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் போட்டேன். நட்டி என்ன சிரிக்கிறாங்க, இதெல்லாம் எப்போ சாத்தியம்? நிஜமாக அப்படி தான் நடந்தது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் தேடி, அவர் அதிகம்லாம் பேச மாட்டார். பட் அவ்வளோ ஜீனியஸ், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஸ்பீடு. நான் 31 நாளில் உழைச்சிடலாம். நான் வந்து என் கையில் காஸ்டியூம் இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அந்த லைட் பண்ணணும், நான் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அதில் ஒரு விஷயம் அவர் வந்து வாங்கணும். அவங்க ஒரு உழைப்பு கிடைச்சது தான் அந்த அப்ளாஸ். ஸோ கேமராமேன் சாருக்கு அவ்வளோ பெரிய நன்றிகள் இந்த இடத்துல. அதுக்கு ஈக்குவலான அவரெல்லாம் அதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒருத்தர் மனுஷனோட உழைப்பு இருக்குது. அவர் வந்து ஆர்ட் டைரக்டர். ஸோ என் கூட போன படம் கமல் சார் வந்து பகாசுரன் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ பகாசுரனில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நல்ல நட்பு. இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஈஸியாக மெனக்கெடாமல் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டரான்னு ஃபோன் பண்ணி கேட்டார். ஏன்னா நாங்கள் விஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ட்ரெய்லரில் சில ஷாட்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஷாட் தான் உங்களுக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் ஆன் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த கம்பெனிக்கு. வெங்கி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு சுந்தர் சார் இருக்கார். அவங்களோட ஒர்க். அதனால தான் ஆர்ட் டைரக்டர் வந்து அப்படி ஒரு விஷயம் கேட்டார், இது நம்ம தான் ஒர்க் பண்ணோமான்னு. அவங்களும் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ரொம்ப பிளான்டாக டெக்னிக்கலாக பண்ண ஒரு படம் இன் கன்ஸ்டன்ட் பட்ஜெட். அதுதான் ரொம்ப முக்கியம். இது நான் திரௌபதி எப்படி வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் 45-50 லட்சத்துக்குள்ளே ஒரு படத்தை பண்ணி அவங்க கலெக்ஷனை காட்டணும்னு, அது மாதிரி இந்த திரௌபதி 2 ஒரு நாங்கள் பிளான் பண்ண ஒரு பட்ஜெட், ஒரு பிளான் பண்ண டேஸ்க்குள்ளே ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ண முடியும்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஜெயிச்சிட்டா இது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக மாறும். பல பேருக்கு ஒரு உந்துதலாக மாறும். இப்படி ஒரு படங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கலான்னு நான் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். 31 டேஸில் எடுத்த ஹார்ட் டிஸ்க் நான் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், வச்சுருக்கேன். பிற்காலத்தில் யார் வந்து எப்படி பண்ணிங்க கேட்டாலும் நான் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதை போட்டு காட்டுறேன், எப்படி ஷூட் பண்ணோம், எப்படி பிளான் பண்ணணும்னு. நான் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு இருந்தால் அது ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும். ஸோ கடகடன்னு போயிடுறேன். அடுத்து ஹீரோயின். ஒரு 25 ஹீரோயின் சும்மா தேடி பார்த்துட்டு நான் நினைக்கிற மாதிரி ஒரு முகம் வேணும். திரௌபதி 1 அப்படி இருந்தாங்க அந்த ஹீரோயின். அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. ஸோ திரௌபதி 2க்கும் வந்து நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பாங்க. நான் இவங்களை வந்து என்னை பார்க்க வரப்போ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க. அப்படி தானே மேடம் வந்தீங்க? இல்லை ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டில் தான் வந்தாங்க என்னை பார்க்குறப்ப. எனக்கு நான் பார்த்தது அந்த முகம், அந்த கண். நான் திரௌபதியாக ஒரு அரசியாக ஒரு கதாபாத்திரம் எழுதுனதை நான் வந்து அவங்க முகத்தில் பார்த்தேன், அந்த சிரிப்பில் பார்த்தேன். அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணுவீங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நான் ஏற்கனவே திரௌபதி 1 பண்ணப்போ கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃபேமிலி லெவலில் பிரச்சனை ஆகி அவங்க என்னை எதிர்த்துலாம் பேச வேண்டியது இருந்தது. நீங்கள் இதெல்லாம் தாங்கிப்பீங்களா, இந்த பிரச்சனைலாம் வருமானா? அவங்க பயங்கரம் போல்டு.
எவ்வளோ தைரியமாக சொன்னாங்க பாருங்க. நான் கதை நரேஷன் கேட்டுட்டு தான் படம் பண்ணேன்னு சொன்னாங்க பாருங்க. அது பதிவு என்னென்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்குன்றதால அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் ஜாலியாக போய் மிரட்டிடுறாங்க, நீ ஏன் அவர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்னு. அதில் 2 பேர் பலியாக இருக்காங்க. அதை பற்றி சரி அதை விட்டுறலாம், அது நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் அவங்கள சொல்கிறது. ஸோ இவங்க ரொம்ப க்யூட்டான ஹீரோயின், ரொம்ப டிமாண்ட் பண்ணாத ஹீரோயின். கூப்பிட்டா செட்டுக்கு வருவாங்க. அழகாக அவங்களுக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும். கேரளாவில் பிறந்த பெங்களூரில் வளர்ந்த ஒரு பெண். அவங்க அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க. 5 லாங்குவேஜ் தெரியும். ஸோ இது பண்டைய தமிழ். இந்த தமிழும் அவங்க அழகாக மனப்பாடம் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசினாங்க. நான் படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க பேசின ஒரிஜினல் டைலாக் வந்து நான் பிடிஎஸ்ஸாக ரிலீஸ் பண்ணுறாரு. அவ்வளோ ரசிப்பீங்க அவங்க வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசி நடித்தாங்கன்னு. ரொம்ப நல்லா வருவாங்க அந்த ஹீரோயின். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹீரோயின்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேறு மாதிரி எப்படி வேணால் நடித்து பேர் வாங்கிடலாம், ஆனால் பர்ஃபார்ம் பண்ணி பேர் வாங்குறது கஷ்டம். ஸோ ரக்ஷனா இந்துச்சூடன் அந்த வரிசையில் நிச்சயமாக ஒரு முக்கிய இடம் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது தமிழ் சினிமாவில். அண்டு பரணி அண்ணன் கடகடன் போயிடுறாரு ஃபாஸ்ட்டாக. பரணி அண்ணன் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு காரணம், பட்ஜெட் அது இதுன்னு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அங்கேருந்தே அவர் கூட 2வது படம் 3வது படம் பண்ணாச்சு. கடைசியில் 5வது படம் நான் முதல்ல ஒரு வில்லனா நடிகன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு ஆசையை காட்டினேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த லுக் டெஸ்ட் பார்த்தேன், எனக்கு திருப்தியாக இல்லை. அண்ணா இன்னொரு ரோல் இருக்குது, அது பண்ணுங்கண்ணா. அவர் கொஞ்சம் பயந்தார். நான் என் நம்பி பண்ணுங்கண்ணா, நிச்சயமாக இது வந்து நல்ல பேர் கொடுக்குன்னு. அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல போகிற டைலாக் தான் இந்த படத்தோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு. அவர் எடுத்திருக்க ஒரு ரோல், அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் படத்தில், அதுதான் இந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த படத்தோட சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அவர் ரோல் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அண்டு சிராக் ஜானி சார் அண்டு தென் தினேஷ் லம்பா சார், அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசினா தான் அவங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் வருது, ஆனால் பழகிட்டேன் அவங்க கூட பேரை சொன்னாலே. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரம் மும்பை. அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஏன் இங்கே நடிகர்களே இல்லையான்ற கேள்வி வரலாம். பட் எந்த முகம் அவர் துக்ளக்கை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு முகம், ஒரு பாவனை இருந்தது சிராக் ஜானிக்கிட்ட. அவ்வளோ ஈஸியாக கேரி பண்ணியிருக்காரு. அந்த அவர் பேசுகிறப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கே வந்து இந்த துக்ளக்கை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பயம் வரும். அண்ட் தினேஷ் லம்பா சார் வெரி ஸ்வீட் மேன். அவர் ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில், அப்படி ரசிப்பீங்க அதை. அவ்வளோ பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அப்படி இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் மாதிரி இன்னும் 2 அழகு தேவதைகள் இருக்காங்க படத்தில். தேவயானி சர்மா மேடம் அண்ட் திவி மேடம் 2 பேருமே. திவி மேடம் வந்து ரிச்சர்ட் சார் கூட ஒரு படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறோன்னு தெரிஞ்சது உடனே, நான் ஹீரோயினாக பண்ணாலும் பரவாயில்ல சார், எனக்கு வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் இப்படி ஒரு காஸ்டியூமில் நான் வரணும், சரி எனக்கு எப்படியாவது உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு உள்ளே வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறீங்க மேடம், வேண்டாம் இந்த ரோல் அப்படின்னு சொன்னேன். பட் வந்தாங்க. பட் அவங்களுக்காக நான் அந்த ரோல் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன், பெருசாக்கிட்டேன். ஐ டெவலப்ட் யுவர் கேரக்டர். ஸோ அவங்க பேசுகிற வசனங்களும் அவங்க படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதுவுமே அவங்க அவ்வளோ அழகாக, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் அவங்க. ஆனால் தமிழை புரிஞ்சிக்கிட்டு தமிழில் தான் அந்த சீன் நடித்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு தான் அவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க என்னோடய கோ டைரக்டருக்கு. அண்ட் தேவயானி சர்மா மேடம், அவங்களும் மகாராஷ்டிரா மும்பை. அவங்க வந்து துக்ளக்கோட ஒய்ஃப் பண்ணுறாங்க அவங்க அந்த கேரக்டரு. இப்போ அவங்களுக்கு அந்த லுக்கு வேணும். நான் அந்த மாதிரி ஒரு ராணி, ஒரு 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 துருக்கியிலேருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு காட்டணுன்னா அந்த லுக்கு வேணும். அந்த லுக்கு வந்து நம்ம எங்கெங்கேயோ தேடி பார்த்தா தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களான்னு கிடைக்கவே இல்லை. அவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி லுக் டெஸ்ட் பண்ணேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு எம்டியான இடம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஒரு அழகிய உடல்வாகு கொண்ட ஒரு ஹீரோயின் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேவயானி சர்மா ஃபில் தட் ஸ்பேஸ். அவங்கள நிறைய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி குவாலிட்டி ஆர்டிஸ்ட், ரொம்ப குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய வெரி கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அண்ட் நட்டி சார் ஃபைனலி நான் பகாசுரன் பண்ணுறப்ப நட்டி சார் கிட்ட சொல்லிட்டேன், நட்டி சார் நம்ம வந்து அடுத்த படம் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அடுத்த படம் நான் ஏதோ 3 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், நீங்கள் எப்படியாவது அதுக்குள்ளே வந்து பண்ணிவிடுங்க. நான் நட்டி சாருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் பகாசுரனில். நான் அப்போயே சொன்னேன் அதை, சார் மன்னிச்சிருங்க. நான் அதனால் அப்போயே சொன்னேன், சார் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் வந்து நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, கூட பிறந்தவர் மாதிரி. நான் ரொம்ப உரிமையாக பேசலாம் நட்டி அண்ணன் கூட, என்ன வேணாலும் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், டவுட்ஸ் கேட்கலாம். அப்போ நான் இவர்கிட்ட போய்ட்டு, அண்ணா நீங்கள் வல்லால மகாராஜ் ஏஐயில் வந்து ஒரு இமேஜ் பண்ணி கொண்டு போய் காட்டினேன், டேய் என்னன்னா இப்படி மாற்றி வச்சுருக்க என்ன அப்படின்னாரு. ஆனால் அண்ணன் வந்து ஒரு தோரணையை வந்து கடைப்பிடிச்சார். சிவாஜி சார்
ஒரு எப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார் அந்த ட்ரெஸ் போட்டால் அந்த டைலாக் டெலிவரி சொல்கிறப்ப. அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை ஒரு தோரணையை வந்து எடுத்துக்கிட்டு அவர் டைலாக் டெலிவரி ஸ்பீடு அவருக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார் நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார். அவரோட பாடி லாங்குவேஜை சிவாஜி சாரோட பாடி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு டைலாக் டெலிவரியில் சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டார். அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வயசு 80ன்னு அப்படின்னா 80 நான் படித்தேன் வல்லாளரை பற்றி. 80 வயசுலேயே அந்த மனுஷன் பேரரசா அப்படி தாண்டா இருந்திருக்கான், சண்டை போட்டிருக்காண்டா 80 வயசில் போய் நம்ம இப்படியே பண்ணலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. நிச்சயமாக நட்டி அண்ணன் பண்ணியிருக்க ரோலில் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. அவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு, முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரம் நட்டி அண்ணனோட லைஃப்பில் ஒரு பெரிய மணிமகுடமாக இருக்கும். அவர் அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த ரோலை. நாங்கள் வந்து ரிச்சர்ட் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரம் இன்னொரு ஹீரோ தான் நட்டி அண்ணன் இந்த படத்தில். ஆனால் நம்ம வீரசிம்ம காடவராயனா பண்ணியிருக்க ரிச்சர்ட் சார் தான் படம் ஃபுல்லாக வருவார். நட்டி அண்ணன் ரோல் எல்லாருமே சொல்லிட்டாங்க கதையை, இவரை வந்து தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்கன்னு. உண்மைதான். அந்த கதாபாத்திரத்தை அந்த எப்படி தோலை உரிச்சு தொங்க விட போகிறாங்க நான் யாரும் சொல்லக்கூடாது தான் சொன்னேன். பட் எல்லாம் எமோஷனில் சொல்லிட்டாங்க. சரி அது எப்படி சும்மா பண்ணியிருக்கோம் ஜாலியாக பாருங்கள். ஸோ தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்ற வார்த்தை உருவானது இவர் ஏற்ற கதாபாத்திரமான வீர வல்லாள மகாராஜாவோட மரணத்திலேருந்து தான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதை பார்க்க போகிறீங்க, திரையரங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரோல் இருக்க எல்லாரும் பற்றி பேசிட்டேன். அண்டு ஃபினிஷ் தானே. அண்டு வேலராமமூர்த்தி சார், வேலராம சார் வந்து நான் நிஜமாலே நடிகராக பார்க்கல, இவர் பெரிய எழுத்தாளர். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் தென் மாவட்டத்தை பற்றி ஒரு கதை கொடுங்க, நீங்கள் குற்ற பரம்பரைக்கு நிறைய நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அது வேணாம், ஆனால் ஒரு உண்மை சம்பவம் தென் மாவட்டத்தில் நடந்ததை தயவு செஞ்சு எழுதி கொடுங்க அப்படின்னு. அவர் நடிக்கிறப்ப அவர் குரல் அதை எப்படி அவர் வந்து அது இவ்வளோ நாளாக வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்கார் தெரியல. அப்படி ஒரு டெலிவரி இருக்கிறப்ப ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அவர் ரீடேக்கே கேட்க மனசு வராது, கரெக்ஷனே சொல்ல மனசு வராது. அவர் ஒன் மந்த் போலாண்டா அப்படின்றவர். அவர் நான் ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். அடுத்தவங்களை பாராட்டுற எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதர். சாருக்கு வந்து இந்த ஆரோக்கியம் நீடிக்கணும், அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். நிறைய என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலியும் இந்த படத்தில் வந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த ரோல் பண்ணார். ட்ராவல் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சில்லாக ஒர்க் பண்ணார். நாங்கள் கொஞ்சம் அவருக்கு கார் கொடுக்கறதுலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, தங்க வைக்கிறதுல பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு மாமனிதர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து திரும்பி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல கதை தென் மாவட்டத்தை பேஸ் பண்ணி கொடுங்க சார். ஆசையாக இருக்கு ஒரு தென் மாவட்டம் சார்ந்த ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி. அண்டு இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் சப்போர்ட்டிவ் வந்தவங்க ரைட்டர் பத்மா சந்திரசேகர் மேம். அவங்க புத்தகம் ஒரு பெண் சாண்டில்யான்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர். அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. நான் டைலாக்ஸ் எல்லாருக்கும் புரியணும், ஆனால் அது வந்து புது தமிழாக இருக்கணும். இப்போ பேசுகிறவங்களுக்கு கேட்காத ஒரு தமிழாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புது வார்த்தைகளாக கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து அவங்க எழுதுனாங்க. நான் வந்து டைலாக்கை நம்ம தமிழ் எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க அதை அழகாக ஸ்க்ரீன் பிளேயில் சேர்த்து அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாங்க. டைலாக் ஸ்பார்க்கில் கொடுப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணும், மேடம் இமீடியட்டாக ஸ்பாட்டில் இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு டைலாக் மாற்றி கொடுங்கன்னா இமீடியட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதுலேருந்து வந்த வசனங்கள் தான் ட்ரெய்லரில் கடைசியாக வச்ச ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படின்ற டைலாக். அப்படி படிக்கிறப்பவே எனக்கு வந்து லைட்டாக ஷிவரிக்கு வந்துச்சு. இது என்ன மேடம் இப்படி இருக்கு, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்னா அவங்க சொன்னாங்க, சார் இந்தியா முழுக்க அத்தனை சமூகங்கள் இருக்குது, அத்தனை மதங்கள் வாழ்கிற ஒரு நாடு இது. இந்த நாடு ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு இல்லை சார். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன். ஒரு கடவுளை மட்டும் இந்த நாட்டில் நம்ம வழிபடவே முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை கடவுள்களையும் நம்ம மதிக்கணும், அத்தனை கடவுளையும் ஏற்றுக்கணும், அத்தனை கடவுளுக்கான மரியாதையும் கொடுக்கணுன்றது தான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அதுக்கான அந்த பவர் ஸ்க்ரீன் பிளே ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு வந்து எழுதியிருந்தாங்க. அது நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் கேட்டுவாங்க, இப்படி ஒரு பவரான இடம் அந்த இடம் அவர் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எங்களை வந்து அடிமைப்படுத்திட முடியாது, நாங்கள் வந்து அடிமைப்பட மாட்டோன்றதை ஒரே வார்த்தையில் கன்வே பண்ணோம் மேடம் அப்படி தான் சொன்னேன். ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே போன படத்தில் மண்ணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கேன். ஒரு வார்த்தை வச்சு மண்ணும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி இதுவும் அப்படி வருமானு கேட்டால். பட் ட்ரெய்லரில் இது வரைக்கும் யாருமே அந்த டைலாகை வந்து தப்பாக பேசலை. அதை பற்றி எனக்கு நெகட்டிவ் ஷேடு இது வரைக்கும் வரல, எதிர்ப்பு குரலே இல்லை. அந்த டைலாக்கு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி.